ஐடி துறையா இருக்கட்டும், இல்ல நவீன காலத்தில் கிட்டத்தட்ட 90களுக்கு பிறகு இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து அத்தனை நவீன துறைகளும் பெண்களுடைய பங்களிப்பு சொல்லத்தக்க பங்களிப்பு, அதை மறுக்கவே முடியாது அப்படின்ற நிலை இருக்கு. ஆண் பெண் சகஜமாக வேலை பார்ப்பது, இரவு நேரங்களில் ஒன்றாக வேலை பார்ப்பது, இப்படி ஒரு சமூக மாற்றம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடந்திருக்கு. இப்படி இருந்தும் கூட இது போன்ற வன்முறைகள், பாலியல் ரீதியான வன்முறைகள் தொடர்வதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? புதுசா வரக்கூடிய இந்த தலைமுறையிடம் இந்த சீர்திருத்த கருத்துக்கள், இந்த முற்போக்கு கருத்துக்கள் சென்று சேர்ந்திருக்கா? அதாவது சமூக ஒழுக்கம் என்பதை பற்றியான பெரிய பாடங்கள் நமக்கு கிடையாது. நம்ம கல்வியில் எடுத்துட்டோம்னா, நம்ம இப்ப இருக்கக்கூடிய கல்வி முறை எதுக்கு இருக்குன்னா, நீங்க வேலை வாங்குவதற்கான ஒன்றாகத்தான் இருக்கிறதே ஒழிய சக மனிதனை எப்படி நடத்த வேண்டும் என்பதாக இல்லை. இது மட்டுமல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய ஊடகங்கள் அல்லது காட்சி ஊடகங்கள் வழியாக இருக்கக்கூடிய பாலியல் உணர்ச்சி என்பது வந்து ஒரு சந்தை பொருளாக மாற்றப்பட்டதாக தான் நான் பார்க்கிறோம். பாலியல் உணர்வு சந்தை பொருளாக மாற்றப்படும். அதை பற்றின அறிவியல் பூர்வமான விவாதங்கள் இல்லாமல் அந்த சந்தை பொருளாக மாற்றப்படுவதனுடைய விளைவுகளை நாம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான இது பார்த்துட்டு இருக்கிறோம். சமூக ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது. தந்தை பெரியார் வலியுறுத்திய சமூக ஒழுக்கம் என்பதை பற்றியான ஒரு பாடங்கள் நமக்கு கிடையாது. அதே மாதிரி பெண்கள் வெளியில் வருகிறார்கள், படிக்கிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் பெண்களுக்கான சமூக பாதுகாப்பை ஒரு 5000 வருடங்களாக ஒடுக்கப்பட்ட பெண்கள் சமூகத்திற்கு வந்து வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதற்கு எவ்வளவு தூரம் சட்டதிட்டங்கள் இருப்பதும் சரி, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த துறை எவ்வளவு தூரம் அதற்காக விழிப்புணர்வு பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் இந்த பெண்களை இந்த சமூக ஒழுக்கம் இல்லாத சமூகத்திலே நிற்கதியாக விடக்கூடிய ஒன்றைத்தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பதான் மிக துன்பத்திற்குரிய ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. மொத்த சமூக மாற்றமும் சமூகத்துக்கு அந்த நிர்வகிக்கக்கூடியவர்கள் நிர்வாகத்துடைய அந்த அங்கங்கள் இதுல கவனம் செலுத்தணும். பெண்களும் சந்தை பொருளாக இருக்கிறது, பாலியல் உணர்ச்சியும் சந்தை பூர்வமாக இருக்கிறது. ஆக இது இரண்டுமே இப்படி இருக்கும் பொழுது பெண் என்பது சாமானிய பெண் என்பது அதில் பலியிடக்கூடிய ஒரு அடிப்படை உணர்வு என்பது சந்தை பொருளாக, வர்த்தக பொருளாக மாறி இருக்கின்ற